இங்கிட்டு இருந்து போனா ஏதோ தெரியும்னு சொல்றாரு. பாத்துக்கிறேன், பிடிச்சுக்கோங்க. மரத்தையா ஒன்னேவா பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பயமா இருக்குல்ல. வாங்க போலாம். நீங்க என்னம்மா பண்ணீங்க? மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐலாண்ட் தமிழச்சி. நான் உங்க அருள்மொழி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்க சூப்பரா. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, எங்கேயோ கூட்டு போறேன்னு சொன்னாரு. எங்கன்னு தெரியல. எங்கெங்க கூட்டு போறீங்க? சர்ப்ரைஸ். வாங்க போய் பார்க்கலாம். பீச்சுக்கு. இப்படிதாங்க ஒவ்வொரு தடவையும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி கூட்டு போவாரு. ஆனா மொக்கையா இருக்கும். இந்த தடவை சர்ப்ரைஸ் ஒழுங்கா இல்ல, கும்மாவும் குத்திடுவேன். ஓகே, பெரிய குழிய போய் பார்க்கலாம் வாங்க. ஏதோ பெரிய ஹோல் அப்படின்னு சொன்னாரு. என்ன ஹோல் அப்படின்றது தெரியல. சரி, நம்ம போய் பார்க்கலாம். சரி வாங்க நம்ம போயலாம். சரி போலாமா? ஓகே. ஓரத்துல எல்லாம் கிளீன் பண்ணி அப்படியே மூட்டையெல்லாம் எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. ரிக்கி பீச்சுக்கு தான் போகணுமா? அதுக்கு பேர் ரிக்கி பீச்சாங்க. சூப்பர் தங்கம், குட் ஜாப். நாங்க இன்னைக்கு பார்க்க போறது வந்துட்டு ஹோல்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய இடம். அது பார்த்தீங்கன்னா பீச் கூட கனெக்ட் ஆகுது. எர்த்துல பெரிய ஹோலா இருக்கும். ஸோ அது வந்து அப்படியே நம்ம பீச்சோட கனெக்ட் ஆகுமா? ஸோ நானே இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதுக்காக தாங்க அவங்க பார்க்கலங்கிறதான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன். ஆமாம், கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு. எங்கே தான் கூப்பிட்டு போனீங்க? எங்கேயும் கூப்பிட்டு போகல. ஒரே கம்ப்ளைண்ட். இது என் ஸ்கூல் வே. இது உங்க ஸ்கூல் வேவா? உங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறலாமா பப்பு? அம்மா இதுதான் ஒன்றில காட்டும். லாங் பே ரோடு. இதில் போயிட்டு இங்க பாத்தீங்களா மலை இதெல்லாம் எப்படி அரிச்சிருக்கு பாருங்க தண்ணியால. மலையை குடஞ்சு ரோடு போட்டிருக்காங்க. முன்னாடிலாம் இங்க இந்த மாதிரி ரோடே போடல. ஆனா இப்ப பாருங்க நல்லா ரோடெல்லாம் போட்டாங்க. எப்படி உனக்கு தெரியும் இத ஃபர்ஸ்ட் டைம் வரதுனா? அப்பா சொல்றாரு. அப்பா சொன்னாரு. ஏற்கனவே இங்க வந்திருக்கோம், நாங்க பார்க்க வந்திருக்கோம். அப்போல்லாம் எல்லாம் மட் ரோடாக இருந்துச்சு. ப்ளஸ் இங்கிட்ட நிறைய விலாஸ் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இது டூரிஸ்ட் பிளேஸ் வேறு. ஏன் ப்ளஸ் தான் பண்ணுவீங்களா, மைனஸ் பண்ண மாட்டீங்களா? மைனஸும் பண்ணலாம், ப்ளஸ்ஸும் பண்ணலாம். என் வீட்டுக்காரருக்கு சன்ஸ்கிரீன் போட்டது வலி. ஐயோ, சரி வாங்க போகலாம். வாங்க போகலாம். இப்போ இதை காட்டு, அந்த காட்டு அப்புறம் அப்படி இறங்கி நடக்க மாட்டியா நீ? அதான் செப்பல் இல்லையே. The hole. ஓஹோ, எப்படி கார் ரோட் பண்ணாங்க? பார்த்து போமா. நம்மடி கேர்ஃபுல். எங்க தட் சைடு 600 ஃபுட். ஊர்ல பார்த்தீங்கன்னா பால் அடைஞ்ச கிணறு இருக்குங்களா? Oh my god. I want to see it. I want to see it down. இதெல்லாம் எனக்கு பயமா இருக்குடா. ஓ, இவ்வளோ பெரிய ஹோலுங்க. இது இப்படி போனா அப்படியே எனக்கு பயமா இருக்கு. காமிக்கவே பயமா இருக்கு. இதுக்குள்ள அப்படியே தண்ணி கிணறு மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு நேச்சுரலாகவே எர்த்தில் அதுவே உருவான ஒரு ஹோல். யாரும் இவ்வளோ பெருசுக்கு ஆர்டிஃபிஷியலாக போட மாட்டாங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், நின்று பார்க்கவே பயமாக இருக்குது. ஜஸ்ட்டாக ஹோல்னு தான் போட்டு வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இத்தனோண்டு இப்படி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா
இது மெயின் ரோடு. அங்கே பாருங்க, இது தெரியுது போஸ்டர் மரம். இப்படி வந்தோடனே இப்படி இருக்குதுங்க. ஏதாவது ஒரு நைட்டில் தப்பி தவறி வந்தால் அவ்வளோதான், உள்ளே உழுக வேண்டியது அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஸோ இங்கேருந்து இங்கிட்ட ஒரு வழி இருக்குது. ஸோ அந்த வழி தான் இப்போ இங்கிட்ட இருந்து போனால் ஏதோ தெரியும்னு சொல்கிறாரு. போய் பார்க்கலாம். ரோப்பெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அம்மா அப்பா தூக்கிட்டேன். இல்லை இறங்கி அதுக்குள்ளே போகலாம். ஏங்க ஸ்டெப்ஸாக இருக்கு. இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா, இப்படி போனோன்னா இது வழியாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அங்கனக்குள்ள தெரியுது. சரிங்களா. பார்த்தா ஒரு இது பேர்டு மட்டும் இல்லை, இறங்கி போக முடிஞ்சா கொஞ்சம் தூரம் போய் வேணா காமிங்க. கயிறெல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ளே இறங்கி போய் பார்க்குறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா சறுக்கி விட்டுரும். சரிங்களா. சரிங்களா. அந்த அங்கனக்குள்ள போனோன்னா அவ்வளோதான் ஸ்லைட் ஆயிடும். ஸோ ஒரு குணா கொகை. அதை பாட்டு போட்டுருவோமா? இப்படி வழி இருக்கு. உண்டான காவியெங்கும் தன்னாலே யாரி போன மாய டீப்பாக அப்படி உள்ளே போகுதுங்க. ஃபுல்லாக காடு. ஏமா என் தலையை காட்டாத. அப்போ ஒன்று இது காக்டஸ் காட்டுது வரேன். அதான் எங்கேயாவது பார்த்தா தெரியுதுல்ல. ஃபோட்டோ எடுப்போம். ஆமாம்மா 600 feet டவுன்னு சொன்னாங்க. இங்கே பாருடி எவ்வளோ பெருசாக இருக்குடி. பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பிடிச்சிருக்காதுடி. இது நான் பார்த்துக்கிறேன், பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி விடும். மரத்தையா உடனேவா உடனே பிடிச்சிக்கணுமா? எதுக்கு இந்த பயம்? பார்க்க தானே போகிற, இன்னும் ஜம்ப் பண்ண போறியா? தண்ணி இருக்கும் உள்ள. மொட்டை கண்ணடி நல்லா அடி விடுண்டி. தண்ணி இருந்தால் கூட தப்பிச்சு வந்தாங்க. நீ வராத, நீ இது கூட வர்ற போட்டு. அப்போ எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? போ போ போ. தைரியமா இவ்வளோ மொட்டையா இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. பயம். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம இங்கே ஐலாண்ட் பிளேஸ் எடுத்துக்கோம். நம்ம இன்னைக்கு ஹைப்பியராக இருக்கோம். ஹஷர் 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 வராது. அங்கடே நின்று வீடியோ இங்கிட்டு வராது. பயமா இருக்கு. எனக்கே காலு கூசுது. சும்மா இருக்கு. வீடியோ எடுக்கிறாங்க பக்கத்தில் வரலன்னு எப்படி வீடியோ தெரியும்? இல்லை, தூரத்துல இருந்து காமிச்சா போகுது. பயமா இருக்கு. சரி வாங்க போகலாம். பயமா இருக்கு. பாப்பாவை நாங்கள் அங்கே நிப்பாட்டி வச்சிருக்கோம். காமி கொஞ்சம் பக்கத்துல தான் மக்களே. இருந்தாலும் இது வந்துட்டு எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னா இதுக்கு தான். தெரியுதா? ஏன்னா முழுக்குன்னு இருக்கு. மொட்டை கிணறு தெரியுமில்ல ஊரில். தண்ணி இருந்தா கூட தண்ணி இருந்தால் கூட நீந்திட்டு வந்துடலாங்க. தண்ணி இருக்குது, கீழே இருக்குது. சரிங்களா. இதுதான் போன கூசனை நீ யாரே பயப்படுற? சரிங்களா. அம்மா தண்ணி இது வரைக்கும் இருக்குமா? பாருங்க பாருங்க மக்களே, பாருங்க மக்களே. மரம்லாம் இருக்கு. மரங்கள், செடிகள், தண்ணீர் எல்லாமே இருக்கிறது. பயமா இருக்கு. இந்த அம்மா பாருங்க. இந்த அம்மாவும் என்னம்மா பிரச்சனை உனக்கு? நான் என்ன நினைச்சேன், சரி ஏதாவது சேஃப்டி மெஷர் போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். சேஃப்டி மெஷர்னா இதுதான் ரோடு இப்படி இருக்குது. பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து பயமா இருக்குல்ல. வாங்க போலாம். நீங்க என்னம்மா பண்ணீங்க? மஞ்சுமல் பாய்ஸ் படம் தான் ஞாபகம் வருது எனக்கு. பார்க்கணுமா? அதெல்லாம் வேணாம், அமைதியா இருங்க. பாப்பா ஏங்க இப்படி பண்றீங்க? போதும் வாங்க போலாம்.
ம் இந்த green cactus tree. குடு. அப்புறம் அங்கே பாரு சொல்ல சொல்ல கேட்காம போகிறத பாரு. நிறைய. இது வந்து சீ கிரேப்ஸ். இதில் வந்து சின்ன சின்னதாக பழம் வரும், சாப்பிடலாம். சீ கிரேப்ஸ், குட்டி குட்டி கிரேப்ஸா? ஒரு தடவை நீங்கள் ஹோட்டலில் எனக்கு கொடுத்தீங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு. பிரெட் கூட பண்ணுவாங்க. என்ன கலர்ல இருக்கும்? Black கலர். ஏதாவது என்கிட்ட காய்ச்சிருக்கான்னு பாருங்க. மிளகு தக்காளி சொல்லுவாங்கல்ல, மிளகு தக்காளி மாதிரியே இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். சீசன் இல்லை, சீசன் அப்போ கொத்து கொத்தாக இருக்கும். இருக்கா? இல்லைடா, ஃப்ரூட் இல்லை. ஃப்ரூட் இல்லை. இட்ஸ் நாட் அ சீசன். எப்போ சீசன்? I want to go. தெரியல தங்க. I want to go. I think September or அதுலேருந்து பாருங்களேங்க, இப்படி ஒரு மாதிரி செடி பாரு. அதுலேருந்து தானா? இல்லை இல்லை, வேறு செடி எங்க பக்கத்தில் போய் பாரு. ஆமா அது இது கத்தாழை, ஆலோவேரா. ஆலோவேரா போகும் போகும் இந்த ஏரியாவெல்லாம் அப்படியே அழகழகான வில்லாஸ் இருக்கும். பீச் சைடு வில்லாஸ், பீச் வியூ. பீச் சைடு கிடையாது, பீச் வியூ. ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. பத்திக்கும் பத்திக்கும், ஏன் பத்திக்க? என்ன வியூ நல்லா இருக்கா ஏறி பாரு வா மாமா? நீ பாருங்க, இந்த வில்லா சேல் தான் போட்டிருக்கு, வாங்கி தரீங்களா? சரி, அது தூக்கி வரலாமா? ஆ அடிச்சிட்டு வரலாமா? எதை? நாய் வேற குலைக்குது மாமா, பயமா இருக்கு. வாவ், ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. சவுத் பேங்க் வில்லாஸ்ங்க, பீச் சைடு வில்லாஸ், சவுத் பேங்க் ப்ராப்பர்ட்டிஸ். இல்ல இந்த ஜிம்மு இல்லைன்னா இந்த டென்னிஸ் கோர்ட்டு, இண்டோர் இருக்கு. டென்னிஸ் கோர்ட் ஐஜியோட தான். அங்கேயாச்சும் போவா? ஐஜி ப்ராஜெக்ட் செம்ம அழகா இருக்கு மாமா. இதெல்லாம் இப்ப நம்மளே கூட சொந்தமா ஒண்ணு வாங்கிக்கலாம். மில்லியன் போகும்டா, $1 மில்லியன் போகும். அப்புறம் 3 மில்லியன் 5 மில்லியன் அந்த மாதிரி போகும். ஆமாங்க, இதெல்லாம் காடு மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கிட்ட வந்துடும் வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸ், வீடு வீடு. அம்மா அங்கிட்டு சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்குது. யோ ஃபேமிலி. அப்பா டார்க் கலர் இருக்காரு. எப்படி அழுத்தி எழுதுனேன். பொண்ணு போலாமா வேணாமா? என்ன எழுதிருக்கீங்க நீங்க? என்னதாங்க எழுதிருக்கீங்க? ம் என்னது? EIKO calling person. It's A. Okay. Ego. இங்க போட்டுருக்கு. என்னம்மா இது? இது யார் எழுதுனா? நீ தான் எழுதிருப்ப. சரி வாங்க வாங்க போலாம், கார் வருது. ஃபைனலி அந்த நாய் வெளியே வந்துருச்சுப்பா, வாங்கப்பா போலாம். சஷ்டி இல்லைன்னா மட்டும் இந்த கார்ல கிழிஞ்சல்களே இல்லை.
போகுறாங்க. இப்போதான் வந்து அழகாக இருக்குல்ல. வா, சன் எவ்வளோ அழகாக இருக்கு. ஹர்ஷனுக்கு கோபம் ஆயிடுச்சு, நாங்கள் பீச்சுக்கு லேட்டாக கூட்டிகிட்டு வந்துட்டோன்னு. அதனால் சார் மூஞ்சி தூக்கி வச்சுட்டே வராரு. பாருங்க, பாருங்க. சார் வந்து அவங்களுக்கு இந்த மனுஷன் எனக்கே நல்லா ஃபோட்டோ எடுக்க மாட்டார், அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. என்ன வீடியோவா? ரெண்டு பேரும் ஆளுக்கு ஷெல்லை பொறுக்கிட்டு வந்து இங்கே பாருங்க என் மடியில் வச்சுட்டு போகிறாங்க. ஷெல்லாக பொறுக்கிட்டு வந்து எதுக்குடான்னு கேட்டால் அதில் பெயிண்ட் பண்ணுவாங்களாம். ஒருத்தன் ஜாலியாக படுத்து உருண்டுட்டுருக்கான். இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பீச்சுக்கு வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. நாங்கள் லேட்டாக தான் வந்தோம், ஆனால் பார்த்திங்கன்னா க்ரௌடடாக இல்லாதனால ஒரு மாதிரி அமைதியாக காத்தோட்டமாக நல்லா இருக்குது. எனக்கு அப்படியே எந்திரிச்சு வீட்டுக்கு போகவே மனசு வரல. சூப்பராக இருக்குது. இவங்க 3 பேரும் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. ஹர்ஷன் குட்டி வந்து மண்ணை தோண்டி விளாண்டுட்டு இருக்கான். நல்லா இருக்குது. மக்கள் நாங்கள் இருக்கும்போது ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ இந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சரி, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு வீடியோஸ்க்கு லைக்ஸ் போட மாட்டேறீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்ஸ் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்குதா அப்படின்றது எனக்கு தெரியும்.
முன்னாடிலாம் போய் அப்படி குளிக்கிறது தான் பயப்படும். இப்போ அதுவே தனியாக போய் குளிச்சுட்டு இருக்கு ஜாலியாக, அதுவும் இருட்டில். அது அங்கனக்குள்ளே உட்காந்து ஷெல்லு தேடுதுங்க, ஷெல்லு பொறுக்குது. இங்கே பாருங்க, கொண்டு வந்து இந்த ஷெல்லை கொடுத்துச்சு, பொறுக்கிட்டு இருக்கு, ஷெல் பொறுக்குது. வருது வருது. இது என்னது இது இப்படி இருக்கு? இதெல்லாம் மண்ணில் போட்டு புரட்டிட்டு இருக்க. ஹாட் டாகா? அதனால சீன் போடுறதுக்காக கட்டிட்டு வந்திருக்கேன். ஓகே. என்னங்க ஏய் என்னடி பண்ற சஷ்டி? எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. நனைய போதுங்க. ஏய் சஷ்டிகா கால் இங்க சஷ்டிகா தள்ளி கொண்டா கால் பாருங்க. இங்க பாப்பா சஷ்டிகா அதர் போல்ல இருந்து வந்து. இங்க பாருங்க மக்களே, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. சரி சரி போதும். இவங்க உங்களோட அது பார்க்கல புரியுது. ஆனா உங்களோட எங்களோட வாட்டர் டீப்பா இருக்கு. எங்களோட வாட்டர் டீப்பா இருக்கு. இங்க சான் அம்மா ஐயோ டைமண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டேமா. அச்சோ பாருமா. இவளே டைமண்ட் ஃபைண்ட். You guys happy? Yes sir. Papa, you happy? Yes or no? You happy? Yes yes. மண்டையெல்லாம் மண்ணு மாமா. ஆ பாரு நீ அடி வாங்க போறீங்க நீங்க என்கிட்ட. சரி போலாமா? ஹர்ஷன் மண்டையெல்லாம் மண்ணாகுது. அந்த பிள்ளை அவ்வளோதான், அந்த பிள்ளை தலை மண்ணு தான், மண்ணா கிடக்குது மண்டை. ஓகே மக்களே, இருங்க அப்பா நாங்கள் மூணையும் கனெக்ட் பண்ணிட்டோம், 3 ஹோலையும். இப்போ நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். அதுக்கு ஒரு 1 hour இருக்கு. கேக் அப்ப find some shape for me. Hey you nice dress. இந்த அங்கே பாருங்க, இவங்க வந்து இங்கே உட்காந்து யோகா பண்ணிட்டு இருக்கிறாங்க, மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு கூசுது. இல்லை நான் கிளம்புறேன் சீரியஸா. இந்த பா உன் ஷெல்லெல்லாம் இந்த அங்கே வச்சிருக்கேன், வேணும்னா எடுத்துக்கோ. உன் காகல்ஸ் இங்கே இருக்கு. ஷஷ்டி பாய். காம்பவுண்டு கட்டி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 1 ரூபாயா? இங்கே பாருங்க, எங்க போய் குளிங்க போங்க, 3 பேர் குளிங்க, மண்ணெல்லாம் கழுவிட்டு வாங்க. எந்திரிங்க முத. மணி பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி இருக்குங்க, 8-8:30 இருக்கும். 3 பேர் வரவே இல்லை, நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு பயங்கரமாக காண்டாயிருச்சு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு டின்னர் ரெடி பண்ண போகிறது நம்ம தானே, ஸோ நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். சரி நீங்கள் வர மாதிரி தெரியல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் கார் கீ எடுத்துகிட்டு நடந்து வந்துட்டேன். ஸோ நான் நடந்து வரதை பார்த்துட்டு தான் 3 பேரும் அதுக்கப்புறம் அந்த மண்ணெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். 3 பேரும் நல்லா அந்த குழி தோண்டி விளையாண்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக பயங்கர என்ஜாயாக போச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அலன் தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே, லவ் யூ ஸோ மச். பபாய்.